ஹே மை லவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான கீதா சாக்சிகா அப்படின்ற தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது அப்படின்னு படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே சொல்லிடுறாங்க. இந்த படம் ஒரு தரமான கிரைம் த்ரில்லருங்க. மோனிஷா அப்படின்ற பொண்ணு ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஒரு நாள் மர்ம நபர்னால பாலியல் வன்புணர்வுக்குள்ளாக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொல்லப்படுறா. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது அர்ஜுன் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் அப்படின்ற நபரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கும் அனுப்புறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. அவர் நிரபராதின்னு ப்ரூவ் பண்றதுக்கு சரியான வாய்ப்பும் கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வழக்கு ரீஓபன் ஆகுதுங்க. இந்த வழக்கு ரீஓபன் ஆகும்போது அது உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதா, அன்னைக்கு ராத்திரி உண்மையிலேயே என்ன நடந்தது, எதனால அர்ஜுனை ஃப்ரேம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது தான் மொத்த படமே. உண்மை கதைன்னு வேற சொல்றாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பார்க்கறதோட மட்டும் நிறுத்திக்காம இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களையும் பிரசன்டேஷனை பத்தின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. நம்ம எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல இன்டராக்ட் பண்ணலாம். ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஆட்டோவை காட்டுறாங்க. மோனிஷா அப்படின்ற பொண்ணுக்கு பர்த்டே அப்படின்ட்டு அந்த பொண்ணோடைய அம்மா அந்த பொண்ணை ஹாஸ்டலில் வச்சு பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்றதுனால இந்த ஹாஸ்டலில் தங்கியிருந்த எல்லோருமே அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே டேபிளில் படுத்த நிலமையில தூங்கிட்டு இருக்கிறாரு. சரின்ட்டு மோனிஷாவுடைய அம்மா டைரெக்டாக அந்த ஹாஸ்டல் ரூமுக்கு போகிறாங்க. போய் பார்த்தா பயங்கர அதிர்ச்சிங்க. உடனே போலீஸ்க்கு தகவலை கொடுத்து போலீஸ்காரங்க மீடியாக்காரங்கன்னு சொல்லிட்டு எல்லோருமே இந்த ஹாஸ்டலில் சூழ்ந்துடுறாங்க. அப்போ தான் தெரிய வருது மோனிஷா அப்படின்ற பொண்ணு நேற்று ராத்திரி ஹாஸ்டல் ரூம்லேயே வச்சு பாலியல் வன்புணர்வுக்குள்ளாக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கா அப்படின்ட்டு. இதை பண்ணது யாரு அப்படின்னு இப்போ வரைக்கும் மர்மமாக இருக்குதுங்க. சங்கர் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸரோட தலைமையில் தான் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. கிரைம் சீனுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஆய்வு பண்ணுறாங்க. உடனடியாக டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம்காகவும் அனுப்பி வைக்கிறாங்க. மோனிஷாவோடைய அம்மா பயங்கரமாக கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. சங்கர் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் மோனிஷாவோடைய அம்மா கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நீங்கள் அழுவுறது நிப்பாட்டிட்டு டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்ட்டு கூட இருக்கிற போலீஸ்காரங்க கிட்ட சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி கேமரா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் போடுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியே பார்த்தா அவ்வளோ மீடியாக்காரங்க நின்றுட்டு இருக்காங்க. இவ்வளோ மீடியாக்காரங்க எப்படி வந்தாங்க? இவங்கெல்லாம் கிரைம் நடந்ததுக்கப்புறம் வந்தாங்களா இல்லை கிரைம் நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு வந்தாங்களா அப்படின்ற டவுட் எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. மீடியாவில் இந்த நியூஸ் பயங்கரமாக வைரல் ஆகுது. செக்யூரிட்டியை அடிச்சு போட்டுட்டு ஹாஸ்டல் ரூம்குள்ளே நுழைஞ்சு ஒரு பொண்ணை ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணியிருக்கானா, அவனுக்கு எவ்வளோ தைரியம், அவனை எல்லாம் சும்மா விடலாமா அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா ஹோம் மினிஸ்டர் பார்க்குறாரு. உடனடியாக மீடியாக்களை எல்லாம் கூப்பிட்டு மோனிஷா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு நம்ம ஊரில் ஒரு அநீதி நடந்திருக்கு, கண்டிப்பாக இந்த அநியாயத்தை பண்ணவனுக்கு தண்டனை வாங்கி தந்தே தீர்வோம் அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுக்குறாரு. சங்கர் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸரும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது யாரு அப்படின்றத ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் நடத்த ஆரம்பிக்கிறாருங்க. சர்க்கம்ஸ்டன்சியல் எவிடன்ஸ் எல்லாம் வச்சு அர்ஜுன் அப்படின்ற ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அர்ஜுன் தாங்க நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோவோட கைகளில் விலங்க மாட்டி அப்படியே இழுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணீரோட போலீஸ்காரங்க கூட வந்துகிட்டு இருக்காரு. ஹீரோடைய முகம் மீடியாக்கள்ல லீக் ஆனதுனால எல்லோருமே ஹீரோவை கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு அம்மா அப்பா தங்கச்சின்ற ஒரு அழகான குடும்பம் இருக்கு. இப்படி ஒரு அழகான குடும்பத்தில் பிறந்துட்டு இப்படி ஒரு காம கொடூரனா இருக்கிறானே, ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு அநீதியை இழைச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு இவருக்கு சிறை தண்டனையும் கிடைக்குதுங்க. சிறைக்கு போகும்போது ரிஜிஸ்டரில் பேர் எழுத சொல்கிறாங்க. அர்ஜுன் அப்படின்னு பேர் எழுதிட்டு இவரும் பார்த்தீங்கன்னா சிறைக்குள்ளே போகிறாரு. வீட்டில் நம்ம ஹீரோவோடைய அம்மா சாப்பிடாம அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோடைய தங்கச்சி தான் பக்கத்தில் இருந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஹீரோட தங்கச்சிக்கும் ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுங்க. ஏன்னா மொத்த குடும்பமே இடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கு. தான் பையன் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு அவங்க ரொம்பவே பிலீவ் பண்ணுறாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் ஷெட்டி அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக செல்லுக்கு வந்திருக்கிறாரு. ஷெட்டியோட அப்பா கர்நாடகாக்காரரு, அம்மா தெலுங்குக்காரங்க. ஸோ அப்பா வழியில் வந்ததுனால இவருக்கு தெலுங்கு அவ்வளோக்கா தெரியாதுங்க. தெலுங்கு சீரியல்ஸ் எல்லாம் பார்த்து இப்போ தான் தெலுங்கு கற்றுக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாரு. அண்ட் நம்ம ஹீரோவை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா சொல்கிறாரு. ஆனால் ஷெட்டியை பார்த்தா அவ்வளோ சீரியஸான ஆள் மாதிரியே தெரியல. இவர்கிட்ட டைம் வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு எனக்கு உங்களால் எந்த ஒரு உதவியும் தேவையில்லைங்க, என்னை ஆளை விடுங்க அப்படின்ட்டு இவர் உள்ளே போகிறாருங்க. அப்போ ஷெட்டி சொல்கிறாரு, நான் ஒரு விஷயத்தை தொட்டேன்னா அதை கம்ப்ளீட் பண்ணாமல் விடவே மாட்டேன். அது ஒரு மெகா சீரியலாக இருந்தாலும் சரி, ஒருத்தங்களோட கதையாக இருந்தாலும் சரி, நான் இப்போ உன்னோட கதையை கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும், உனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன், கம்ப்ளீட் பண்ணாமல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஓகே இந்த மனுஷன் கொஞ்சம் சீரியஸாக தான் பேசுகிறாரு அப்படின்ட்டு ஹீரோ ஷெட்டி அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. நம்ம ஹீரோடைய பேர் அர்ஜுன். இவர் பப்பில் டிஜே ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறாருங்க. இதுதான் இவருடைய சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருந்துகிட்டு இருக்கு. அங்கே வர எல்லாருமே பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. இவருடைய ஷோஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் நைட்டில் தாங்க இருக்குது. ஹீரோக்கு சத்யா அப்படின்ற பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்கிறாருங்க. இப்போ ஹீரோ ஷோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஹீரோடைய அம்மா வீட்டு வாசல்லே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா கொஞ்சம் சீக்கிரம் வரலாம்ல அப்படிங்கும்போது, ஏமா என்னோட ஷோஸ் எல்லாமே நைட் ஷோன்னு தெரிஞ்சும் சீக்கிரமானு சொன்னால் எப்படிமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஹீரோக்கு அம்மா அப்பா தங்கச்சி அப்படின்னு ஒரு ஹாப்பி ஃபேமிலி இருக்குதுங்க. ரொம்ப அன்பான குடும்பம். இப்போ நம்ம ஹீரோடைய அம்மா ஹீரோக்கு பொண்ணு பார்த்துருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அப்படியே சௌபாகிய சௌந்தர்யாவா இல்லை மகாலட்சுமியா அந்த மாதிரி இருப்பாடா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ பயங்கரமாக ஹைப் ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தன்னோட தங்கச்சியை பார்க்கறதுக்காக போகிறாரு. தங்கச்சிக்கிட்ட நிறைய குழந்தைங்க பாட்டு கிளாஸ்
அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அதில் ஒரு குழந்தைய ஹீரோக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அந்த பொண்ணோடைய பேர் குட்டி. தங்கச்சி ஹீரோ கிட்ட கங்க்ராச்சுலேஷன் சொல்ல எதுக்கு அப்படின்னு கேட்க, இல்லை புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறல அதுக்கு தான் அப்படிங்கும்போது, எனக்கு முன்னாடி நீ கல்யாணமே பண்ணிக்க போகிற, நான் இப்போ தான் பொண்ணே பார்க்க போகிறேன், அதுக்கு கங்க்ராச்சுலேஷனா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி அப்படின்ற சின்ன பொண்ணை கூப்பிட்டுட்டு ஹீரோ கிளம்புறாருங்க. இந்த குட்டி அப்படின்ற சின்ன பொண்ணுக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது, பாட்டி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டி ஒரு டீ கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை கொண்டு போய் ட்ராப் பண்ணும்போது ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சாக்லேட் எடுத்துகிட்டு வந்து, பொண்ணு பார்க்க போகிறீங்க, வெறுங்கையோட போகாதீங்க, இந்த சாக்லேட்டை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு அர்ஜுனும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு அந்த பொண்ணுக்காக காத்துக்கிட்டு இருக்காருங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு வரா. அந்த பொண்ணை பார்த்ததும் ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அம்மா என்னடானா சௌபாகிய சுந்தரி மாதிரி இருப்பா அப்படின்னு சொன்னாங்க, இவன் என்னடானா ரொம்ப மாடனா இருக்காளே அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வந்துட்டு என்னாச்சு என்ன பிடிக்கலையா அப்படின்னு கேட்க, அப்படி இல்லைங்க, அம்மா உங்களை பத்தி டிஸ்கிரைப் பண்ணது வேற, நீங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்குறா. நல்லா இருக்குங்க, உங்க ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வியர் பண்றீங்க அப்படின்னு சொல்ல, அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, அந்த ட்ரெஸ் போடக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாதுன்ற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் சொல்லக்கூடாது, அதைத்தான் உங்ககிட்ட நான் முன்கூட்டியே சொல்லணும்னு நினச்சேன் அப்படிங்கும்போது, சரி ஓகேங்க ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் அவங்க அம்மா கிட்ட, இந்த பொண்ணை பற்றி நீ என்னென்னவோ சொன்னியம்மா, சௌபாகிய, லட்சுமி, சுந்தரி, ஸ்ருதி, சௌந்தர்யா அப்படின்ட்டு, ஆனால் இந்த பொண்ணு நீ சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காமா அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பொண்ணை வேணான்ற ஸ்டாண்டை தாங்க எடுக்கிறாரு. ஏன்னா ஹீரோ கிட்ட இவர் கட்டிக்க போகிற பொண்ணு இப்படி இருப்பா அப்படி இருப்பான்னு பயங்கரமாக ஹை பேத்தி விட்டாங்க. கடைசியில் இவரோட எக்ஸ்பெக்டேஷனை அந்த பொண்ணு பீட் பண்ணல அப்படின்ட்டு அந்த பொண்ணை வேணான்றாரு. இப்போ வழக்கம் போல பப்புக்கு போறாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு முட்டை குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ சொல்றாரு, அந்த பொண்ணு ரொம்ப மாடர்னா இருந்தாடா, அதனால நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் அப்போ பப்புக்கு கிளப்புக்கு வர பொண்ணுங்களுக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட் இருக்கக்கூடாதா என்ன, அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லடா என்னோட எதிர்பார்ப்பு வேற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டாக சிந்து அந்த இடத்துக்கு வரா. என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ பார்த்துட்டு அடே இந்த பொண்ணை தாண்டா எங்க அம்மா கட்டிக்க அப்படின்னு பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ நீங்க இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, அப்போ நான் ரெகுலராக இந்த பாருக்கு வந்தால் எனக்கு சரக்கு ஃப்ரீயாக கிடைக்கல அப்படிங்கும்போது, அஃப்கோர்ஸ் அப்படின்னு சத்யா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு சரக்கு அடிக்கிற பழக்கமே கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஆனால் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிந்து பயங்கரமாக சரக்கு அடிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ வந்து எனக்கு இந்த பொண்ணே வேண்டாம், நீங்கள் வந்து ஏதோ ட்ரெடிஷ்னலான பொண்ணு அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப மாடர்னாக இருக்குது, சரக்கெல்லாம் அடிக்குது, கண்டிப்பாக எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க, ஹீரோவோட அம்மாவும் தங்கச்சியும். ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், நீ எதிர்பார்த்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான பொண்ணை தாண்டா உனக்கு பார்த்தோம், ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் ஆயிருக்கு, நீ வேற பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்க, நாளைக்கு கோயிலுக்கு அந்த பொண்ணை வர சொல்கிறோம், கோயிலில் வச்சு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, சரி இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் தன்னோட அம்மா தங்கச்சி கூட சேர்ந்து கோயிலுக்கு போகிறாருங்க. பார்த்தா அதே பொண்ணு தான் இப்போ ட்ரெடிஷ்னலான லுக்கில் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்குதுங்க. ஹீரோக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு வந்துகிட்டு இருக்கு. அந்த பொண்ணை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிருதுங்க. அவங்க தான் நம்ம ஹீரோயின், அவங்களுடைய பேரு அமுல்யா. ஹீரோ அமுல்யாவை பயங்கரமாக சைட் அடிக்க ஆரம்பிச்சிடுறாருங்க. இனி இவ தான் நம்ம வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவே எடுத்துடுறாரு. இப்போ ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டு கிட்டையும் குட்டிக்கிட்டையும் இந்த அமுல்யாவோடைய அட்ரஸ் எங்கே இருக்குன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க என்ன பிக் பாஸ் செலிபிரிட்டியாடா, கூகுளில் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாள் பார்த்துட்டு அந்த பொண்ணோட நினப்பிலே இருந்துகிட்டு இருக்க, எங்கன்னு போய் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டும் தேடி அலைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு வீட்டிலேயே தூங்கிடுறாரு. ஹீரோடைய அம்மா, நீ வீட்டுக்கு வரும்போது சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு இவரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறாருங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. ஹீரோயினை அப்படியே ஒளிஞ்சிருந்து சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயின் காணாமல் போயிடுறாங்க. இவர் ஹீரோனை தேடிட்டே வந்து பின்னாடி இடிச்சிடுறாருங்க. உடனே எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்ல, சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் பில் கவுண்டருக்கு போகும்போது பில் கவுண்டரில் சேஞ்ச் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே நான் தரங்க சேஞ்சு, மனுஷங்களுக்கு மனுஷன் உதவி செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அமுல்யாவுடைய பில்லையும் நம்ம ஹீரோவே கட்டுறாருங்க. ஹீரோயின் தேங்க்ஸ் சின்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்னடா இவன் என்ன சின்னான்னு சொல்லிட்டா அப்படின்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா, சின்ன சின்ன ஆசை அப்படின்னு சொல்லி வீட்டில் பாட்டு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. வீட்டில் இருக்கிறவங்கலாம் வார்த்தைக்கு வார்த்தை சின்ன சின்னான்னு சொல்லி கூப்பிட ஹீரோ ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறாரு. நானே ரிவீல் பண்ணிடுறேன், எனக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணோடைய பேர் அமுல்யா, ஆனால் அவள் இங்கே இருக்கா என்ன பண்ணுறான்லாம் எனக்கு தெரியல, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. பார்த்தா சிந்துவோட ஆஃபீஸில் தான் அமுல்யா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எனக்கு அமுல்யாவை இன்ட்ரோ கொடுக்குறியா அப்படின்னு கேட்டு நம்ம ஹீரோனுடைய நம்பர்லாம் கூட ஹீரோ வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் சேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரும் பேசுகிறாங்க, பழகுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோனுக்கு தெரிஞ்சு போச்சு ஹீரோ நம்ம கிட்ட ஃப்ளோட் பண்ணுறான் அப்படின்ட்டு. நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு ரெண்டு பேரும் பார்க்கில் மீட் பண்ணி ஹீரோ டீட்டெயிலாக சொல்லிடுறாங்க. சின்ன வயசுலேயே என்னோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க, என்னோட அண்ணா தான் என்னை வளர்த்தாரு, இப்போ என்னோட அண்ணா வந்து எனக்காக மாப்பிள்ளை பார்த்துட்டாரு, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஸோ நீ வந்து என்கிட்ட ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்க, அது எனக்கு புரியுது, இனிமேல் என்கிட்ட ஃப்ளோட் பண்ணாத, உனக்கு சிந்து தான் கரெக்டாக இருப்பா, நீ அவளே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோயின் கிளம்புறாங்க. பொய் சொல்லும்போது கூட ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்படியே சிரிச்சிட்டே போறாங்க. இது ஒரு பொய் அப்படின்னு இதுல இருந்தே தெரியுதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட தங்கச்சிக்கான கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த கல்யாண நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக ஹீரோயின் வராங்க. அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் தங்கச்சி மொத்த சீக்கிரட்டையும் ரிவீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு பார்த்த பொண்ணே வந்து ஹீரோயின் தான். கொஞ்ச
கொஞ்சம் ஹீரோவை கலாய்க்கலாம் விளையாடலாம் அப்படின்றதுக்காக சிந்து ஒரு மாடர்னான பொண்ணு மாதிரி காமிச்சு சரக்கடிக்கிற மாதிரிலாம் காமிச்சு வேணுன்னே ஹீரோவை வெறுப்பேற்றி விளையாடி இருக்காங்க. உண்மையிலேயே நம்ம ஹீரோக்கு ஃபிக்ஸ் பண்ண பொண்ணு அமுல்யா தான். ஸோ 2 பேர்த்துக்கும் ஒருத்தரை பிடிச்சி போனதுனால 2 பேர்த்தோட வாழ்க்கையும் ஸ்மூத்தாக ஆரம்பிக்க போகுது அப்படின்னு இதுல இருந்தே தெரியுதுங்க. இவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஆள் தாங்க நம்ம ஹீரோ. ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஜெயிலில் இருக்கிறாரு. ஷெட்டி இந்த கதையெல்லாம் கேட்டு நான் மறுபடியும் உன்னை வந்து பார்க்குறேன், மீதி கதையை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நேராக சங்கர் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. இந்த சங்கர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கரப்ட்டுங்க. இப்போ கூட ஃபோனில் வந்து யாருக்கிட்டையோ பணத்தை கறக்கிறத பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உன்னோட எய்ம் என்ன அப்படின்னு சங்கர் கேட்குறாரு. ஷெட்டி சொல்கிறாரு 0 கிரைம் க்ளீன் சிட்டி அப்படின்னு சொல்ல, இது எல்லாரும் யூஸ்வலாக சொல்கிறது தான், ஆனால் நீ வந்த உடனே ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு கைதியை மீட் பண்ண தான் நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கும்போது, ஆமாம் சார் அப்படியே போய் ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஷெட்டி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஷெட்டி நம்ம ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டான சத்யாவையும் ஹீரோனையும் கூப்பிட்டு வச்சு மீதி கதையை சொல்றாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரி ஹீரோவும் சத்யாவும் ஒரு டீ கடையில் உட்காந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, பப்புக்கு போகலாம் அப்படிங்கும்போது சத்யா சொல்றாரு, நம்ம பப்புக்கு போக வேண்டாம்டா, ஒரு சேஞ்சுக்கு பக்கத்து பப்புக்கு போவோம், அங்கே சரக்கு அன்லிமிட்டடா கிடைக்கும், என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு பக்கத்து பப்புக்கு ஷோ பண்றதுக்காக போறாங்க. அங்கே ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோ பப்பை விட்டு வெளியே வந்து உன்னோட ஜர்க்கினை குர்றா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பார்த்தா ஹீரோடைய சட்டையிலலாம் பிளட்டா இருக்கு. என்னடா ரத்தம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த நிலைமையில யாராவது என்ன பார்த்தாங்கன்னா ஏதோ மர்டர் பண்ணிட்டு வந்ததா தான் நினைப்பாங்க, சரி ஃபர்ஸ்ட் ஷோவை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ஷோவை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோடைய அம்மா ஹீரோட ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு எடுத்துட்டு வரும்போது கரெக்டாக வீட்டுக்குள்ள சத்யாவை தரன்னு இழுத்துட்டு இந்த சங்கர்ன்ற போலீஸ் ஆஃபீஸர் வராரு. அங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. நேராக இந்த சங்கர் ஹீரோட அம்மா மடிச்சு கொண்ட அந்த ட்ரெஸ்ஸில் எல்லாம் ஆர்டராக இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு யுவர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்ல, எதுக்கு அப்படின்னு கேட்க ஹீரோவை சங்கர் பலார்னு ஒரு அறை விட்டு அரெஸ்ட் பண்ணுறாருங்க. நேற்று ராத்திரி பப்புக்கு வந்த பொண்ணுக்கிட்ட அத்துமீறலில் ஈடுபட்டது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு ப்ரூட்டலாக ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கிற அந்த குற்றத்திற்காக உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன், அதற்கான ஆதாரம் எங்களுக்கு கிடச்சிருக்கு. உன்னோட சட்டையை உன் ஃப்ரெண்டு வீட்லேயே விட்டுட்டு வந்திருக்கல, அந்த சட்டையில் இருக்கக்கூடிய ரத்தக்கரையே ஒரு பெரிய எவிடன்ஸு அப்படின்னு சொல்லி ஹீரோ அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஹீரோவோடைய அம்மாவும் அப்பாவும் தடுக்கிறாங்க. ஆனால் இந்த சங்கர் பயங்கரமாக முறைச்சிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கும் கூப்பிட்டு போகிறாரு. செல்லில் வச்சு போட்டு அடி நடிக்கிறாங்க, நீ பண்ண தப்போ ஒத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ நான் எந்த தப்பும் பண்ணல, நீங்கள் ஏன் நான் தப்பு பண்ணேன்னு ஃப்ரேம் பண்ண பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அடிச்சே பார்த்தீங்கன்னா உண்மை ஒத்துக்க அப்படின்ற மாதிரி இந்த சங்கர் மிரட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோடைய அம்மா அப்பா ஃப்ரெண்டு 3 பேருமே ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. ஃப்ரெண்டு சொல்கிறாரு, நீங்கள் ஆளை மாற்றி அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோட ஃப்ரெண்டுக்கு பலார்னு ஒரு அரவு எழுகுதுங்க. எதுனாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம், இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சங்கர் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாருங்க. இப்போ இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வந்திருக்குங்க. இந்த லாயர் இருக்கிறார் இல்லையா, அவரு நம்ம ஹீரோ கிட்ட எஸ்ஆர்னோ டைப்லேயே வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கிறாருங்க. நேற்று ராத்திரி இந்த டைமில் பாருக்கு போனையா? ஆமாம். இந்த டைமில் நீ வெளியே வந்தியா? ஆமாம். இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருந்தியா? ஆமாம். அந்த ட்ரெஸ்ஸில் ரத்தக்கரை இருந்ததா? ஆமாம். அப்போ நீ தான் இந்த கொலையை பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி எஸ்ஆர்னோ கொஸ்டின் கேட்டுட்டு அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாருங்க. அது என்ன அப்படின்னா, இவனும் இவனோட ஃப்ரெண்டு சத்யாவும் கிளம்பும் போதே மோனிஷா அப்படின்ற ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்கிறானுங்க. ஸோ இந்த பப்பில் வச்சு அந்த பொண்ணுக்கிட்ட அத்துமீறலில் ஈடுபட்டிருக்காங்க. அதில் ஏற்பட்ட ரத்தக்கரை தான் இது. இவன் அதுக்கப்புறம் பொறுக்க முடியாமல் மோனிஷாவை ஃபாலோ பண்ணிகிட்டே வீட்டுக்கு போய், அதாவது மோனிஷா ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறாங்க. ஹாஸ்டலில் தங்கியிருந்தால் மற்ற பொண்ணுங்களாம் ஃபெஸ்டிவலுக்காக ஊருக்கு போயிருந்திருக்காங்க. மோனிஷா மட்டும்தான் தனியாக இருந்திருக்கிறா. செக்யூரிட்டியை அடிச்சு போட்டுட்டு உள்ளே பூந்து மோனிஷாவை ப்ரூட்டலாக ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கிறான். மோனிஷாவுடைய பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு மோனிஷாவுடைய அம்மா எப்படியாவது தான் பொண்ணை பார்க்கணும்னு ஊருக்கு கிளம்பி வந்திருக்காங்க. வந்த இடத்துல தான் இந்த ஒரு மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததை பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்ல, ஹீரோ இல்லைங்க, நீங்கள் டைம் லைன் படி சொன்னதெல்லாம் உண்மை, ஆனால் அங்கே நடந்தது வேற அப்படின்னு சொல்லும்போது அவங்க கிட்ட விளக்கம் கேட்கல, எஸ்ஆர்னோ டைப்பில் தான் கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டை கூண்டில் ஏற்றி அவர்கிட்டையும் எஸ்ஆர்னோ டைப்லேயே கொஸ்டின் கேட்க இவர் எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிட்டே வராரு. பார்த்தீங்களா, நான் கேட்குற கேள்விகள் எல்லாத்துக்குமே இவர் எஸ் சொல்கிறாரு. ஸோ இந்த சம்பவம் தான் நடந்திருக்கு. ஹீரோ தான் குற்றவாளி, ஒரு பொண்ணுக்கு அநீதி இழைச்சிருக்கான், இவனுக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்கி தரணும், நீதியை நிலைநாட்டணும் அப்படின்னு தண்டனை தர சொல்லி இந்த வக்கீல் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோ சொல்கிறாரு, நடந்ததே வேறங்க, ஆக்சுவலாக என்னோட ஷர்ட்டில் இருந்த ரத்தக்கரை மோனிஷாவோடதே கிடையாது, ஒரு நபருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவரை காப்பாற்றிட்டு நான் வந்தேன், ஸோ அதன் மூலமாக ஏற்பட்ட ரத்தக்கரை தான் அது அப்படின்னு சொல்ல, ஃபாரன்சிக் டாக்டர் வந்து இல்லை இந்த சட்டையில் இருந்த ரத்தம் வந்து மோனிஷாவோடது தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் காப்பாற்றினதா ஒரு நபர் சொன்னார் இல்லையா, அந்த நபர் இறந்து போய் 2 மாதத்துக்கு மேலே ஆகுது, நீ பொய் சொல்கிற அப்படின்ற மாதிரிலாம் இந்த லாயர் சொல்லி பாரில் ஹீரோ ரத்தக்கரையை மறைக்கிறதுக்காக சத்யா கிட்ட ஜர்க்கின் வாங்கி போட்டு போவார். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காமிச்சு ஹீரோ தான் குற்றவாளி அப்படின்னு குற்றம் நிரூபிக்கப்பட்டு ஹீரோக்கு தண்டனை கிடைக்குது. ஹீரோக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு கூட சரியா டைம் கிடைக்கல, அண்ட் விளக்கம் கொடுத்தாலும் அதுக்கான எவிடன்ஸ் இல்லைங்க. இந்த கதையை முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட செட்டி இந்த வழக்கை ரீஓபன் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. இந்த தகவல் லாயருக்கு தெரிய வருதுங்க. லாயர் இந்த சங்கர் கிட்ட சொல்றாரு, இந்த வழக்கை ரீஓபன் பண்ண போறாங்க, ரீஓபன் பண்ண விடாம தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கிறதா வந்து
இருந்து ஒரு கொரியர் பாயை வீட்டுக்குள்ளே அனுப்பி நம்ம ஹீரோடைய அப்பாவை கொலை பண்ணிடுறாங்க. ஹீரோடைய அம்மா குளிச்சுட்டு இருந்த அந்த டைமில் அவங்க வெளியே வந்து பார்க்கும்போது ஹீரோடைய அப்பா இறந்து கிடக்கிறாரு. ஒரு மர்ம நபர்னால கொல்லப்பட்டிருக்கிறாரு அப்படின்றத ஹீரோடைய அம்மா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. தங்களுக்கு பின்னாடி ஒரு சதி நடந்துக்கிட்டு இருக்கிறதையும் ஹீரோட அம்மாவும் தங்கச்சியும் உணர்றாங்க. இப்போ ஜெயிலில் வந்து ஹீரோ பார்த்து இந்த மாதிரி அப்பா இறந்துட்டாரா, அவங்க தான் இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்க, நம்ம ரீஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ சண்டை போட போறியா இல்லை உள்ளேயே உட்கார போறியா, நீயே முடிவெடுத்துக்க அப்படின்னு சொல்ல ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜெயிலுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த டைமில் ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு சில ரவுடிங்கெல்லாம் ஹீரோ கிட்ட வம்புழுக்கிறாங்க. ஹீரோ அவங்களெல்லாம் போட்டு பொலவலன்னு புழக்க ஆரம்பிச்சிடறாரு. இது எல்லாமே சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குங்க. இதை வேணுனே தான் லாயர் கிரியேட் பண்ணியிருக்கிறாருங்க. ஏன்னா கோர்ட்டில் சப்மிட் பண்ணலாம் இல்லையா, இவன் ஜெயிலில் கூட ஒழுக்கமா இல்லை, கண்டிப்பாக இவன் தான் கிரைம் பண்ணியிருப்பான், பார்த்தீங்களா எத்தனை பேர்த்து இப்படி கொடூரமாக அட்டாக் பண்ணியிருக்கான்னு இந்த எவிடன்ஸை காட்டுறதுக்காக தான் இந்த லாயர் இந்த சம்பவத்தை கிரியேட் பண்ணியிருக்கிறாருங்க. இப்போ இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருது. இந்த லாயரை எல்லாருமே மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுத்த ஒரு தன்னலமற்ற தலைவன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு சப்போர்ட்டா ஹீரோயினே களத்தில் இறங்குறாங்க. ஹீரோயின் லா தான் படிச்சிருக்காங்க. இந்த லாயர் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு அசிஸ்டண்டாக தான் ஹீரோயின் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ கோர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே ஒரு பெண்ணாக இருந்துட்டு இன்னொரு பெண்ணுக்கு அநீதி வாங்கி தரலான்னு இருக்கிறீங்களா அப்படின்ட்டு ஹீரோனோட முகத்தில் இங்கெல்லாம் அடிக்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு கோர்ட்டுக்குள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே ஜட்ஜி என்னமோ உன் முகத்தில் ஒரே இங்கா இருக்குது அப்படின்னு கேட்க, இதுதான் யுவர் ஆனர் பாயிண்ட்டு, ஆக்சுவலாக இதுதான் என்னோட கிளைண்ட்டோட விஷயத்துலையும் நடந்திருக்கு, வழக்கை ஏமா ரீஓப்பன் பண்ண அப்படின்ற கேள்வி கேட்காம உன் முகத்தில் ஏமா இங்கு அப்படின்னு கேட்டிங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் என்னோட கிளைண்ட்டோட விஷயத்துலையும் நடந்திருக்கு. நடந்த சம்பவம் ஒன்று, இவங்க கேள்வி கேட்டு ஃப்ரேம் பண்ணது ஒன்று அப்படின்ற மாதிரி என்னோட கிளைண்ட்டை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஃப்ரேமும் பண்ணல ஒன்றும் பண்ணல யுவர் ஆனர், இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்களேன், ஜெயிலில் அந்த கைதிகளை போட்டு அந்த அடி அடிச்சு வச்சிருக்கான், இவன் ஒரு மான்ஸ்டர், இவனை வெளியே விட்டா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி சொல்ல ஜட்ஜும் அந்த வீடியோ பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னா பட்டுன்னு அந்த லாயர் அட்டாக் பண்ணுறதுக்காக போயிடுறாங்க. அந்த லாயர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ணுறதுக்காக வர ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடந்துக்கிட்டு ஜட்ஜ் பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. இது என்ன கோர்ட் ரூம்னு நினைச்சிங்களா இல்லை கிரவுண்டுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, சாரி யுவர் ஆனர், ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணினேன், ஆக்சுவலாக இது ஒரு கோர்ட் ரூம் அப்படின்னு இந்த லாயருக்கும் தெரியும், அவர் ஒரு மிகப்பெரிய லாயர் அப்படின்னு அவருக்கும் தெரியும், இங்கே நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரியும், தெரிஞ்சும் நான் அட்டாக் பண்ணுறான்னு உடனே சடனாக இவர் ரியாக்ட் பண்ணி அட்டாக் பண்ணார் பார்த்தீங்களா, அதுதான் ஜெயிலில் நடந்திருக்கு. ஸோ ஹீரோவை அவ்வளோ கிரிமினல்ஸ் ஒன்று கூடி அட்டாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும்போது இவன் தன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக திருப்பி அடிக்கிறதுல என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். சப்போஸ் இவன் திருப்பி அடிக்காமல் இருந்திருந்தானா அந்த கைதிங்களே அவனை அடிச்சே கொண்டிருப்பாங்க, இது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸு, இது வேணும்னே உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அதற்கான எவிடன்ஸாக வந்து நான் ஜெயிலரை கூண்டில் ஏற்றி விசாரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல அந்த ஜெயிலர் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு, ஆமாங்க இந்த கிரிமினல்ஸ் தான் ஃபஸ்ட்டே இவர் அட்டாக் பண்ணுறதுக்காக போனாங்க, இவர் திருப்பி அடிச்சாரு. இது வரைக்கும் ஹீரோ 5 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிச்சிருக்காரு, இது வரைக்கும் ரியாக்ட் பண்ணாதவர் எப்படி திடீர்னு ரியாக்ட் பண்ணாரு, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த சங்கர் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸரை கூண்டில் ஏற்றி ஆக்சுவலாக ஹீரோ போட்டிருந்த ஷர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை தானே எவிடன்ஸாக சப்மிட் பண்ணீங்க, இது ஹீரோடைய ஷர்ட்டு தானா அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படின்றாங்க. அதில் இருக்கக்கூடிய ரத்தக்கரை மோனிஷாவோடதா அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட்டு ஹீரோவோடதே கிடையாது அப்படின்னு சொல்ல, இதே கோர்ட்டில் வச்சு இந்த ஷர்ட் என்னது தான் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஒரே மாதிரி இருந்தது, ஒரே இடத்துல ரத்தக்கரையை வச்சு நீங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்க, உண்மை சொல்லணும்னா இவர் போட்டிருந்த ஒரிஜினல் ஷர்ட்டில் இருந்த ரத்தக்கரை ஒரு ஆணோடையது, அதுக்கு எவிடன்ஸாக ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஷர்ட்டை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஹீரோயின் ப்ரூவ் பண்ணுறாங்க. விபத்தில் இருந்து ஒரு ஆணை காப்பாற்றி அவரோட ரத்தக்கரை இந்த ஷர்ட்டில் வந்ததா சொல்கிறீங்க, ஆனால் நான் இறந்து போய் 2 மாதம் ஆகுது அப்படின்னு இந்த லாயர் சொல்ல, உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க அவர் இறந்து போல உயிரோட தான் இருக்கிறாரு அப்படின்ட்டு அவரை கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அவர் அன்கான்சியஸான நிலையில் இருக்கிறாங்க. இவர் இறந்து போயிட்டதா சொல்லி பொய்யா எவிடன்ஸ் எல்லாம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த சங்கர் மற்றும் இந்த லாயர் மேலே ஹீரோன் அப்படியே இந்த கேஸை திருப்பி விடுறாங்க. ஜட்ஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோ நிரபராதி அப்படின்னு ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. அதே சமயம் இந்த லாயர் முறையாக மிஸ்டேக் பண்ணியிருக்கிறதுனால அவரை வார்ன் பண்ணி விட்றாங்க. அண்ட் ரெண்டாவது இந்த போலீஸ் ஆஃபீஸரை வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதா வந்து கோர்ட்டில் ஆர்டர் வந்துடுதுங்க. எப்படியோ நம்ம ஹீரோ வெளியே வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. ஹீரோட அம்மா கொஞ்ச நாள் நீ அவன் கூடயே இருமா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீ அவனுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் பக்கத்தில் இருந்து ஹீரோவை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோ தனக்கு நடந்த அநீதியிலிருந்து மீண்டு வந்துகிட்டு இருக்கிறாருங்க. ஒரு நாள் இவங்க 2 பேரும் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே மோனிஷாவோட அம்மா அப்படியே கண் கலங்கி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ மோனிஷாவோட அம்மா கிட்ட இவங்க 2 பேருமே போய் பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு என்னப்பா, உன்னை காப்பாற்றுறதுக்காக இந்த பொண்ணு இருந்தா, ஆனால் என் பொண்ணுக்கு நடந்த அநீதியாகவே தான் இருந்துகிட்டு இருக்கு, அவளை யார் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு கூட தெரியல, எனக்கு பேக்ரவுண்டும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணேன். உங்களுக்கு யார் இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு இருக்கிறோம், உங்கள் மகளுக்கு யார் அநீதி இழைச்சாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி கூண்டில் ஏற்றாமல் விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இப்போ சிட்டின்ற போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே
எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பொண்ணுக்கு நடந்த அநியாயத்தை நம்ம தட்டி கேட்கணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அதே சமயம் இந்த லாயர் மற்றும் சங்கருக்கு விஷயம் தெரிய வருது. இவங்க 2 பேர்த்துக்கிட்ட ஒரிஜினல் வீடியோ ஃபுட்டேஜ் வந்து இருக்குதுங்க. அதாவது உண்மையிலேயே யார் அந்த பொண்ணுக்கிட்ட அத்துமீறலில் ஈடுபட்டான் அப்படின்றதுக்கான ஃபுட்டேஜ் இருக்குது. அது நம்மக்கிட்ட சேஃபாக இருக்கிற வரைக்கும் அவன் மாட்ட மாட்டான், நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பப்புக்கு போகிறாங்க. இந்த பப்போடைய சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணும்போது சிசிடிவி ஆதாரம் எதுவுமே கிடைக்கல. அப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு தாட் வருது. அதாவது கிளைண்ட் நம்ம பக்கம் இருந்தால் ஒரிஜினல் ஃபுட்டேஜ் எல்லாம் எப்போதுமே நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு இந்த லாயர் நம்ம ஹீரோனுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரிஜினல் ஃபுட்டேஜ் கண்டிப்பாக அவங்ககிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து இந்த லாயர் இல்லாத நேரமாக பார்த்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அந்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே ஹீரோனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த ஆஃபீஸில் தானே நம்ம ஹீரோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டக்குன்னு லேப்டாப் எடுத்து அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் தேடி காப்பி பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இந்த லாயர் வராரு. அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி அமுல்யா மேடம் வந்திருந்தாங்க, உங்களை கேட்டதா சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அட பாவீங்களா, அவளை எதுக்குடா உள்ள விட்டீங்க, அவள் வேற வீடியோ எடுத்துகிட்டு போயிருப்பாடா அப்படின்ற மாதிரி சொல்லி அடியாட்களை எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. எல்லோரும் நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ணுறதுக்காக வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இடையில பூந்து எல்லாருமே அடிச்சு போட்டு ஹீரோனை காப்பாற்றிடுறாருங்க. ஸோ இவங்க கிட்ட அந்த ஃபுட்டேஜ் சேஃபாக இருக்குது. அந்த ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கும்போது யார் வந்து ஹீரோன் கிட்ட அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கான் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. ஆனால் கோர்ட்டுக்கு இந்த ஆதாரம் மட்டும் பத்தாது, மேலும் சில ஆதாரங்கள் தேவைப்படுது. அதனால ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா மோனிஷாவோடைய அம்மா மீட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு போகிறாரு. மோனிஷாவை பற்றி டீட்டெயில்டாக எங்கள் கிட்ட சொல்ல முடியுமா, மோனிஷா எந்த காலேஜில் படித்தாங்க, எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, மோனிஷா கூட யார் அந்த ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்ல, மோனிஷாக்கு ஸ்ருதி அப்படின்ற பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்தா, இவங்க 2 பேரும் ஒன்றா தான் வெளியே போவாங்க வருவாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, ஒன்றா தான் அந்த ஹாஸ்டல்லையும் தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ ஸ்ருதி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஸ்ருதி என் பொண்ணு இறந்ததுலேருந்து எங்கே போனால் என்ன ஆனானே தெரியல, அவளை பற்றின எந்த ஒரு கான்டாக்டும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஸ்ருதியை கண்டுபிடிச்சோம்னா நமக்கு மோனிஷா பற்றின ஏதாவது ஒரு டீட்டெயில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் முடிவெடுக்கிறாங்க. இப்போ ஹீரோ பார்க்கறதுக்காக ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கா. இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாதுங்க, குட்டி அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு மேலே ஹீரோ பாசமாக இருப்பார் இல்லையா, அந்த பொண்ணோட பாட்டி கூட டீ கடை வச்சு தான் இந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உன் பாட்டி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டி இறந்துட்டாங்கன்னா சத்யானா தான் வந்து என்னை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஹாஸ்டலா, எந்த ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் இந்த பொண்ணு சில விஷயங்களை சொல்கிறா. ஸோ இந்த பொண்ணு கூட தான் ஸ்ருதி தங்கியிருக்கா அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. இப்போ ஸ்ருதி எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, தெரியும்னா அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போக, இப்போ ஸ்ருதி கிட்ட போயிட்டு ஹீரோயின் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஸ்ருதி விஷயத்த சொல்கிறாங்க. ராத்திரி பப்பில் ஸ்ருதியும் இருந்திருக்காங்க. அப்போ மோனிஷா கிட்ட ஒருத்தன் அத்துமீறலில் ஈடுபட்டு இருந்திருக்கான். மோனிஷா கடுப்பாய் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அரைஞ்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருந்திருக்காங்க. இதில் கடுப்பானவன் பொறுக்க முடியாமல் மோனிஷாவை துரத்திட்டே வந்திருக்கான். மோனிஷா பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலுக்கு ஓடி வந்துட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஃபெஸ்டிவல் அண்ட் நிறைய பார்ட்டிஸ்லாம் நடக்கிறதுனால ஹாஸ்டலில் யாருமே இல்லை, எல்லோருமே வெளியே போயிட்டாங்க. மோனிஷா மட்டும் ஹாஸ்டலுக்கு வந்திருக்கிறா. வெளியே இருக்கக்கூடிய செக்யூரிட்டியை அவன் அடிச்சு போட்டுட்டு உள்ள நுழைஞ்சு மோனிஷா கிட்ட அத்துமீறலில் ஈடுபட ஆரம்பிச்சிருந்திருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே கொலை பண்ணி அதுக்கப்புறம் ப்ரூட்டலாக ரேப் பண்ணியிருந்திருக்கிறான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதியோட லேப்டாப்பில் ரெக்கார்ட் ஆகிருக்குது. ஆக்சுவலாக ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. லேப்டாப்போட டிஸ்பிளே ஆஃபில் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் ஆகிற மாதிரி இதை பற்றி மோனிஷா கிட்ட எக்ஸ்பிளைன்லாம் பண்ணியிருப்பாங்க. ஹாஸ்டல் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே ஏதாவது நடந்ததுன்னா எவிடன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோனிஷா அதை ஆன் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அதனால் கம்ப்ளீட்டாக எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருந்துருக்குதுங்க. அந்த எவிடன்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி தான் முதல்ல பார்த்துருந்துருக்காங்க. இதை போய் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது போலீஸ் ஸ்டேஷனில் இந்த சங்கர் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டை அடிக்கிறத பார்த்து இவங்க பயந்து போயிருந்துருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டுக்கே இந்த நிலைமை ஃப்ரேம் பண்ண பார்க்குறாங்க. நம்ம இந்த எவிடன்ஸை கொடுத்தோம்னா நம்மளை கொன்னே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்ருதி தலைமறைவாக இருந்திருக்கிறாங்க. நான் பண்ணது பெரிய தப்பு தான், ஆனால் நான் ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்தேன், எனக்கு பேக்ரவுண்டெல்லாம் கிடையாது, நான் ஏதாவது பண்ணேன்னா என்ன ஏதாவது பண்ணிடுவாங்கன்ற பயத்தில் தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இப்போ இருக்கா அப்படின்னு கேட்க, இருக்குது அப்படின்ற மாதிரி சுற்றி சொல்கிறாங்க. உடனே அந்த வீடியோ ஃபுட்டேஜை நம்ம ஹீரோயின் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸாக அமைஞ்சிருதுங்க. இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் ஷெட்டி கிட்ட கொடுக்க, ஷெட்டி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய மர்ம நபரை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த நபருடைய வீட்டுக்கே போகிறாருங்க. அந்த மர்ம நபர் வேற யாரும் கிடையாது, பெண்களுக்கு அநீதி நடந்ததுன்னா ஆளாக நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா ஹோம் மினிஸ்டர், அவருடைய செல்ல புதல்வன் தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறான். நீ யாரை எதிர்க்கிற அப்படின்னு தெரியுதா அப்படின்னு ஷெட்டியை ஹோம் மினிஸ்டர் மிரட்டுறாரு. என்னோட ரிவெஞ்ச் இன்னும் மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு ஷெட்டி சொல்லிட்டு இந்த ஹோம் மினிஸ்டருடைய செல்ல புதல்வனை கூட்டிட்டு வந்து கூண்டில் நிப்பாட்டுறாரு. முதல்ல சின்ன சின்ன விஷயத்தை வச்சு தான் வந்து வாதாடுறாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷனுக்கு போனால் மட்டும் நாம இந்த வீடியோவை காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் மினிஸ்டருடைய பையன் தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கான் அப்படின்றதுக்கு ஆதாரமா அந்த செக்யூரிட்டியை அட்டாக் பண்ணும்போது அவனுடைய வாட்ச் கலண்டு அங்கேயே விழுந்திருக்கு. அதை கூட கவனிக்காம அவன் உள்ள போயிருந்திருக்கிறான். அந்த வாட்ச் இங்க இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்ல, இந்த வாட்ச் ஹோம் மினிஸ்டருடைய பையனை தான் இருக்கலாம், ஆனா இது தொலைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, நாங்க கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின் சரி கம்ப்ளைண்ட் கொடுத்ததற்கான அந்த எஃப்ஐஆர் காப்பியை காட்டுங்க அப்படிங்கும் போது, திடீர்னு காட்டுனா எப்படி கொண்டாந்து காட்ட முடியும், முன்கூட்டியே நீங்க இந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை காட்ட போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆயிருப்போம், எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த லாயர் வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறாருங்க. அடுத்து செக்யூரிட்டியை கூப்பிட்டு கூண்டில் நிப்பாட்டி இந்த வாட்ச் உங்களுக்கு எங்க கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன ஒருத்தர் அட்டாக் பண்ணி அன்கான்சியஸ் ஆக்கிட்டான், அதுக்கப்புறம் கான்சியஸ்னஸ் வந்ததுக்கப்புறம் அங்கே டேபிள் கிட்ட கிடைச்சது
கிடச்சிது, யாருதுன்னு தெரியாதனால என்கிட்டயே இருந்தது அப்படின்ற மாதிரி இந்த செக்யூரிட்டி சொல்கிறாரு. ஸோ எங்கேயும் காணாமலாம் போகல, இவன் தான் வந்து செக்யூரிட்டி அட்டாக் பண்ணும்போது கீழே விட்டுட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. ரெண்டு பக்கமே ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்கு. எங்ககிட்ட ஒரு சாட்சி இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே லாயர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வெயிட் பண்ண முடியாது, நம்ம வெயிட் பண்ணலாம், ஆனால் ஹோம் மினிஸ்டர் எதுக்காக வெயிட் பண்ணணும், அவர் இந்த நாட்டுக்கு சேவை செய்கிறவர் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, அதே நாட்டில் வாழ்ந்த பொண்ணு தான் மோனிஷா, அவளுக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு, அவளுக்கான நியாயம் கொஞ்ச நேரத்தில் கிடைக்க போகுது, அதுக்காக உங்கள் ஹோம் மினிஸ்டர் வெயிட் பண்ண மாட்டாரா அப்படின்ற மாதிரி சரமாரியான கேள்விகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோனிஷாவுடைய ஃப்ரெண்டான ஸ்ருதியை தான் கூப்பிட்டு வராங்க. ஸ்ருதி கூண்டில் நின்று அன்னைக்கு நடந்த எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக சொல்லிடுறாங்க. அப்போ இந்த வீடியோ ஆதாரத்தையும் காட்டுறாங்க. இந்த வீடியோ ஆதாரத்தின் மூலமாக இவன் தான் குற்றவாளின்னு ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் மினிஸ்டர் எந்திரிச்சு நடைய பிடிச்சிடுறாரு. நமக்கு அவமானமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு நான் வந்து மேல்முறையீடு பண்ண போகிறேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஆச்சா போச்சான்னு குதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஜட்ஜஸ் இந்த வீடியோ ஆதாரத்தை ஒரு பெரிய ஆதாரமாக வச்சுக்கிட்டு உடனடியாக இந்த ஹோம் மினிஸ்டரோட பையனுக்கு தண்டனை தந்துட்டாங்க. செல்ல புதல்வனை தூக்கிட்டு போய் செல்லில் வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. கோர்ட்டுக்கு வெளியில் அவனை கூட்டிகிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்லாம் ஒன்று கூடிடுறாங்க. சுற்றி ரவுண்ட் அப் பண்ணி இவனை போட்டு பொலவலன்னு பொழந்து அந்த கூட்டத்திலேயே வச்சு கடைசியில் இந்த ஹோம் மினிஸ்டரோடைய பையனை சாவடிச்சிட்றாங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பற்றியும் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.